Hi எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel The Rare Vlogs. It's me Renu. Ravu. Okay, இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னா நான் சேந்தனுக்கு நைட் என்ன ஃபுட் கொடுக்குறேன், அதாவது இன்னைக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்க போறோம். ப்ரிஃபரபிளி நான் இதுதான் பண்ணுவேன் எல்லாத்தையும் விட, ஏன்னா அவனுக்கு அது பிடிக்கும் அப்படின்றனால இந்த ஒரு விஷயத்த பண்ணி கொடுப்பேன். அது என்ன விஷயம் அப்படின்னு நீங்க பார்க்க போறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் த ரேர் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் முன்னாடியே ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன், அது சும்மா அவரோட ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன். இப்போ நம்ம சேந்தனுக்கு பண்ணுற நைட் ஃபுட் நான் சொல்ல போகிறேன். அது மோஸ்ட்லி நான் இது பண்ணுவேன் அப்படின்றனால ஃபர்ஸ்ட் இதை காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இது அவனுக்குமே பிடிக்கும், நீங்களுமே உங்கள் பேபிஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் நான் இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபுட் ரொட்டீன் நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அவனுக்கு ஒரு 6 months முடிஞ்சு அண்ட் தென் ஒரு 10 days கழிச்சு, கரெக்டாக 6 months முடிஞ்சு அப்புறம் ஒரு 10 days கழிச்சு தான் நாங்கள் சாப்பாடு ஊட்டினோம். அண்ட் பார்த்தீங்கன்னா அப்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த வெஜிடபிள்ஸு ரொம்ப மைல்டாக இருக்கிறது கொடுக்க சொன்னாங்க. கேரட், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, அப்புறம் பீட்ரூட், அதெல்லாமே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்கிறேன். ஃப்ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்பிள், பனானா அதெல்லாம் கொடுக்கலான்னு சொன்னாங்க. அண்ட் அதனால் அவனுக்கு ஆப்வியஸாக பனானா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் சுற்றி பார்க்குற எல்லா குழந்தைங்களுக்குமே பனானானா ரொம்ப பிடிக்குது, அது மட்டும் மாறவே மாட்டேங்குது. ஆப்பிள் ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் சாப்பிடுவோம், இப்போ ஆப்பிளை விட இப்போ பனானா ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சில பேர் இதை கேட்டிருந்தீங்க எப்படி ஃபுட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு. அது எனக்கு தெரிஞ்சு பேபிஸ் டு பேபிஸ் மாறுமா இல்லை அப்படியே இருக்குமான்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் திங் பீடியாட்ரிஷியன், உங்கள் பீடியாட்ரிஷியனை கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம குழந்தைக்கு ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சில பேபிஸ்க்கு 5 monthsலேயே கொடுப்பாங்க போல், ஒரு சில பேருக்குலாம் 4 months அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்போது ஃபீடிங் பத்தலை அப்படின்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க போல். ஸோ நீங்கள் எப்போவுமே அதில் ஒரு இது பார்த்துட்டே இருங்க, லைக் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு இவர் 6 monthsக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து, கரெக்டாக அந்த நல்ல நாள் எப்போ வந்துச்சுன்னா என் பர்த்டே அன்னைக்கு வந்துருச்சு. எனக்கு அவாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்ல, நம்ம பர்த்டே அன்னைக்கு நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா. ஸோ அப்படி தான் சோறு ஊட்டினது அந்த மாதிரி பண்ணோம். சக்கரை பொங்கல் லைட்டாக எல்லாருமே லைட்டாக சும்மா நாக்கில் மட்டும் தொட்டு வச்சோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு 20-25 days கழிச்சு அந்த ஃபுட்டு, அதாவது சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் அடித்து பருப்பு போட்டு அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தோம். அண்ட் அதில் வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டுமே வாய்வு பொட்டேட்டோ பருப்பு. ஆனால் நாங்கள் அப்படி கொடுத்துருக்கோம், இவனுக்கு ஒத்துக்குச்சு. அண்ட் அது ஒரு கொஞ்சம் குவான்டிட்டி தான் நம்ம சேர்க்க போகிறோம், அதை நிறைய அப்படி டம்ப் பண்ணி நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. அப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு தோசை, இட்லி அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் உப்புமா, கிச்சடி, எது பண்ணாலுமே இப்போ கொடுக்குற மாதிரி, புளியோதரை எல்லாமே இப்போ ஆக்சுவலாக கொடுப்போம். பட் அவன் என்ன மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறான்னா, நான் இப்போ பண்ண போகிறது என்னென்னா அவல் வச்சு தான் பண்ண போகிறேன். இந்த ஒரு டிஷ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது மோஸ்ட்லி ஈவினிங் நைட் இதுதான் நாங்கள் கொடுக்குறது. அண்ட் மார்னிங்குமே நம்ம வேணும்னா இந்த இது ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் நான் அரைச்சி வச்ச செர்லாக்லாம் அவனுக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மித்தபடி ஃபுட்டு அவ்வளோ எல்லா குழந்தைங்களும் அப்படி தானே, எல்லாத்தையும் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சில பர்சனல் ஃபேவரட்ஸ் இருக்கும், அது மட்டும் தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இவனும். இப்போ நான் சேந்தனுக்கு லவ்லேப்போட சுப்ரீம் டயப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் அ நியூ மாமா நான் எவ்வளோ தூரம் கன்ஃபியூஸ்டாக இருந்திருப்பேன். ஏன்னா டயப்பர்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், டே அண்ட் நைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படின்ற போது அதை நம்ம ரொம்ப கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணோம் அப்படின்றது எல்லா மாமிஸ்க்கும் தோணும். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டயப்பர் பிராண்ட்ஸ் வந்துருச்சு. ஆனால் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது தெரியல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது பேபிஸ்க்கு ரேஷஸ் அப்படி ஒரு வேளை ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பாக லவ்லேப் சுப்ரீம் டயப்பர்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆயிருங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரேஷஸ்க்கான சைனே இருக்குது. டயப்பர் பார்த்தீங்கன்னா ப்ரீதபிளான மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட டாப் ஷீட் அண்ட் பேக் ஷீட்டுமே சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் குட்னஸ் ஆஃப் ஆலோவேரா இருக்கிறதுனால ரேஷஸ் வரதுக்கான சான்சஸே கிடையாது. அண்ட் இந்த டயப்பரில் பார்த்தீங்கன்னா வெட்னஸ் இண்டிகேட்டருமே வந்துடும். பேபிஸோட டெலிகேட் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி 360 degree கேர் கொடுக்குற மாதிரி சூப்பராக அந்த டயப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ தீஸ் டயப்பர்ஸ் கம்ஸ் வித் சுப்பீரியர் சாஃப்ட்னஸ், சுப்பீரியர் அப்சர்வன்சி அண்ட் சுப்பீரியர் ஸ்ப்ரெடபிலிட்டி. இந்த டயப்பர் பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட்டாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி அல்ட்ரா தின்னாகவும் இருக்குது. லவ்ல
லாப் சுப்ரீம் டயப்பர்ஸில் வந்து லிக்விட் படும்போது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுது அந்த லிக்விடு. அண்ட் ஆல்சோ வந்து மாய்ஸ்சருமே நல்லா லாக் பண்ணிடுது. 100% லாங் லாஸ்டிங். அண்ட் ஆல்சோ வந்து எந்த ஒரு லீக்கேஜுமே இருக்காது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெவினஸ் இருக்காது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஏன்னா நம்ம டே அண்ட் நைட்ஸ் வந்து டயப்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற போது இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பேபிஸ்க்கும் பக்கா கம்ஃபர்டபுளாக, உங்கள் பேபிஸ்க்கும் ரேஷ் ஃப்ரீயான ஸ்கின் ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லவ் லேப் சுப்ரீம் டயப்பர்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். நியூ மாமிஸ் உங்கள் கன்ஃபியூஷன் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு லவ் லேப் சுப்ரீம் டயப்பர்ஸ் ஒன்ஸ் வாங்குங்க. ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களே அதை மாற்ற மாட்டீங்க. ஆஸ் அ மாமா ஐ 100% ரெக்கமெண்டட். ஏன்னா சேந்தன் ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னால எனக்குமே வந்து இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நீங்கள் வந்து தால் கிச்சடி கூட பண்ணலாம். அதாவது உப்புமாக்கு பண்ணுற மாதிரியே அதில் பருப்பு அதெல்லாம் போட்டுமே நெய் ஊற்றி அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுவுமே வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும், இவனுக்குமே அந்த மாதிரி பிடிக்கும். அண்ட் வேற வந்து நான்வெஜ்ஜும் வந்து 8 monthஸில் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. லைக் அதாவது அவர் 8 monthsன்னு சொன்னாரா, டாக்டர் சொன்னாரான்னு ஞாபகம் இல்லை, நான் எங்கேயாவது வீடியோவில் பார்த்தேன்னு தெரியல. பட் அவர் எல்லாமே கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஆனாலுமே வந்து நான் இப்போ வந்து மெயினாக சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவேன், வேறு எதுவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். மட்டன் மீன் கூட ஓகே, லைக் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் கொடுத்தா சொல்கிறேன், மற்ற எந்த டிஷ்ஷுமே வந்து எனக்கு பார்த்தாலே எனக்கு ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் டேஸ்ட்டே பண்ணாத மாதிரி டிஷ்ஷஸ் நான் சொல்கிறேன். வேறு எதுவுமே எடுக்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வேறு எதுவும் மைண்டில் இல்லை. பட் ஆனால் ரகு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இவனுக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அதனால் அவர் வந்து லிவர் கொடுங்க, சுவரொட்டி கொடுங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். வந்து அது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 10 monthsக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி லிவர் அது இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுவுமே வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி தான் கொடுப்போம். அப்புறம் நான்வெஜ்ஜுமே அப்படி தான், மந்த்லி ஒரு 3 to 4 times தான் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பு மாதிரி வச்சு அதை சாப்பாட்டில் ஊற்றி அரைச்சி அந்த மாதிரி கொடுக்கலாம். அதில் பீஸெல்லாம் பிச்சு போட்டு அரைச்சி அந்த மாதிரி கொடுக்கலாம். மட்டன் ஆர் சிக்கன் எனிதிங் நீங்கள் ரெண்டில் எதுலனாலுமே சூப் வச்சு அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் அந்த பீசஸ் போட்டு கொடுக்கலாம். பட் மட்டன் வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப ஹெவி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். நான்வெஜ்ஜே கொஞ்சம் ஹெவி தான். அண்ட் முட்டையுமே நான் வந்து 10 months கழிச்சு தான் நல்லா கொடுக்க ஆரம்பித்தேன். அது நான் செர்லாக் ரெசிபியிலே போட்டிருக்கேன் பாருங்கள். முட்டை வந்து அதிலே மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேன் கேக் மாதிரி போட்டு தருது, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஸ்க்ராம்பிள் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுக்கலாம், இல்லை தோசையில் முட்டை தோசை மாதிரி ஊற்றி கொடுக்கலாம். அது எல்லாமே வந்து பேபிஸ் பொறுத்து மாறும்னு நினைக்கிறேன். அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து எதுவும் வீடியோ பார்த்து அது ரெடி பண்ணி கொடுத்தாலும் அதை வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து அப்படி இப்படி இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு பண்ண மாட்டோம். அம்மா தான் எங்களுக்கு சமைப்பாங்க. ஸோ அப்படியே எங்களுக்கு வைக்கும் போது அவனுக்கு பருப்பு சாப்பாடு அப்படியே அம்மாவே தான் வச்சுருவாங்க. இப்போ மார்னிங் வந்து தோசை அந்த மாதிரி குக் ஆண்டி வருவாங்க. அவங்க வந்து இருக்கும்போது அம்மா இவனுக்கு மட்டும் தோசை என்ன பண்ணணுமோ அது தனியாக இவனுக்கான குவான்டிட்டி பண்ணிடுவாங்க. ஏதாவது ஸ்பெஷலாக இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு டிஷ் பார்த்துருக்கேன், அதை நான் ட்ரை பண்ணணும், நான் பண்ணி அப்போது கொடுப்பேன். அண்ட் ஊட்டுறதுமே மோஸ்ட்லி அம்மா பார்ப்பாங்க. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் அது எல்லாமே என்னால் வச்சுட்டு எதுவுமே என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. அப்புறம் அப்படியே அம்மா கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நான் ஊட்டிகிட்டு இருந்தேன் ஒரு 1.5 months அவனுக்கு சாப்பாடு ஊட்டினதுலேருந்து. அதுக்கப்புறம் வந்து அப்படியே அம்மா வந்து எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூலாம் வந்து எம்ஆர்ஐலாம் எடுத்து அந்த மாதிரி ஒரு பெரிய இதாகிடுச்சு. அது பெரிய எரிச்சலாக வந்து இப்போ நான் நினச்சா கூட ஆக்சுவலாக என்ன நினைப்போம், டெலிவரி முடிஞ்சிச்சுன்னா அப்படியே ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அதுக்கு முன்னாடியே உடம்பு நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லது போல். அப்புறம் அதனால அம்மா அப்படியே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது அப்படியே கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு. அண்ட் நாங்கள் இப்போ ட்ரிப்பெல்லாம் போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே அப்படியே தான் ஹேண்டில் பண்ணுவோம். அப்போது ஃபுல்லாக மாற்றி மாற்றி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி பார்த்துக்குவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த அவல் வச்சு நான் பண்ண போகிறது எப்படின்னா, அவல் வந்து ஃபஸ்ட்டு நான் அதை காட்டுறேன். அவலும் டேட்ஸும் மட்டும்தான் தேவை. அண்ட் அவல் வச்சு நீங்கள் கிச்சடி மாதிரி பண்ணலாம், இல்லை அதிலே தால்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அடித்து அப்படியுமே கொடுக்கலாம். அவல் வந்து நல்ல சோர்ஸ் ஆஃப் இது ஃபுட் ஆக்சுவலி. ஸோ அதனால் அது வந்து பேபிஸ்க்கு வந்து நல்லா ஒரு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஆனால் வயிறுமே நல்லா ஃபுல் ஆகும். அதனால் அந்த அவல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேபிஸ் வந்து இப்போது 7 months இருந்தே இதெல்லாம் கொடுக்கலாம் தான் நினைக்கிறேன். பட் உங்கள் பீடியாட்ரிஷியன் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக 2 கிலோ எடுத்திருக்கேன். ஊற வைக்க போகிறேன். அவல் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கொடுக்குறது நல்லது. 30 to 40 minutes ஊற வச்சாலும் ஓகே தான். நான் எனக்கு சேர்ந்ததுக்கு ஏற்ற மாதிரி சும்மா கொஞ்சமாக வந்து அவல் போட்டுக்கிறேன். நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் போட்டாலே ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்கள் பேபிக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அவல் எடுத்திருக்கேன். அதை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். அவ்வளோதான். டேட்ஸ் வந்து 1 இல்லைனா 2 கூட சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேண்டாம். நான் இது வந்து
அஜ்வான் ஒன்று இருக்குல்ல, இப்போ ஃபேமஸாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஷாப், அதுதான் நிறைய ஊரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் 2 எடுத்து வாஷ் பண்ணிட்டு அதையும் அதே மாதிரி சோக் பண்ணிடணும். லைக் 30 to 40 minutes நீங்கள் சோக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆனால் இப்போது கொஞ்சம் பெரிய பசங்களாகிட்டாங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஊற வைப்போம் இல்லையா, அவெல்லாம் நம்ம போட்டு சாப்பிட்றோன்னா எவ்வளோ நேரம் ஊற வைப்போம், ஒரு 5-10 minutes ஊற வைப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம் மாற்றி. இப்போ வந்து 2 கிண்ணம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அவல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து அதுக்குள்ளே ஊறிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ தான் போட்டேன், ஆனால் அதுவுமே வந்து ஊறிடுச்சு. ஸோ நீங்கள் கம்மி குவான்டிட்டியே எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நிறையா வரும். அண்ட் டேட்ஸ் வந்து 2 போட்டிருக்கேன். அப்புறம் நான் வந்து எப்போவுமே சிவப்பு அவல் தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி கரெக்டாக இல்லை நான் வீடியோ எடுக்கும்போது, அதனால் வெள்ளை அவலும் கொடுப்பேன். அதாவது வந்து மோஸ்ட்லி வந்து சிவப்பு அவல் தான் கொடுப்பேன். அது இன்னுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இதுவுமே நல்ல ஒரு ஆப்ஷன். டேட்ஸ் ஊறிடுச்சு அண்ட் அவலுமே நல்லா ஊறிடுச்சு. ஸோ டேட்ஸ் வந்து நீங்கள் அந்த உள்ளே இருக்கிற சீட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அதை ஃபஸ்ட்டு அடிச்சிருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சேர்த்து அடிக்கும்போது அது அவ்வளோ கோர்ஸாக வந்து நல்லா கிரைண்ட் பண்ணாது. இப்போ டேட்ஸ் தனியாக அடித்தாச்சு. அதுக்கப்புறம் அவல் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம வாட்டர் ஊற்றிருப்போம்ல, அது நிறைய அவல் உறிஞ்சி இருக்கும். ஸோ அந்த வாட்டரோட இன்னும் கொஞ்சம் வாட்டர் இருக்கும், அதோட சேர்த்தே நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக கிடைக்கும். அதுக்கப்புறமும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து ஊற்றி அப்புறம் நீங்கள் பாயில் பண்ணலாம். ஏன்னா அது பாயில் பண்ண கொஞ்சம் வந்து அப்படியே அளவு கம்மியாயிடும். இப்போ நான் வந்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் அதோட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ பேபிஸ்க்கு வந்து நல்லா தண்ணியாக தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் இன்னுமே நிறைய வாட்டர் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதை பாயில் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை விட அளவு கம்மியான மாதிரி இருக்கும். லைக் ஒரு மாதிரி திக்காயிரும். ஒரு 3 to 5 minutes வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மீடியமான ஹீட் இல்லைனா சிம்மில் கூட வச்சுக்கோங்க. நல்லா வந்து கொதிக்கட்டும். அந்த நல்லா வேகிறதுக்காக பேபிஸ்க்கு கொடுக்குறேன். இப்போ நம்மனா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பேபிஸ்க்குன்றனால கொஞ்சம் அடுப்பில் வச்சுட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். பபிள்ஸ் வந்தாலே நீங்கள் இறக்கிடலாம். அண்ட் பார்த்தீங்களா, இவ்வளோ நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து ஆற வச்சாச்சு. ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே பேபிஸ்க்கு என்ன கிண்ணத்தில் கொடுக்குறோமோ அதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டியாக சக்கரை பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் வாட்டரியாக வேணும்னா இன்னும் தண்ணி சேர்த்து கூட எடுத்துக்கலாம். சக்கரை பொங்கல் அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன். இதோட இந்த vlog முடியுது. இந்த மாதிரி தான் நான் அடுத்தடுத்து வேறு ஏதாவது வந்து அவங்க கொடுக்குற ஃபுட் ஏதாவது வீடியோஸில் காட்டுறேன். ஸோ இதோட இந்த vlog முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.